ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பலமாக சேர்ந்தே நடந்தது அழகாக. ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக. நேற்றைய பொழுதும் கண்ணோடு, இன்றைய பொழுதும் கையோடு, நாளைய பொழுதும் உன்னோடு நிழலாய் நடப்பேன் பின்னோடு. ஞாயிறு என்பது கண்ணாக. ஊருக்கு துணையாய் நான் இருக்க, எனக்கு ஒரு துணையை எதிர்பார்த்தேன். ஊருக்கு துணையாய் நான் இருக்க, எனக்கு ஒரு துணையை எதிர்பார்த்தேன். உள்ளத்தின் கோவிலில் விளக்கேற்று, உள்ளத்தின் கோவிலில் விளக்கேற்று, மைவிழி கிண்ணத்தையை காத்தேன். ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக. முன்னொரு பிறவி எடுத்திருந்தேன், எடுத்ததை உன்னிடம் கொடுத்திருந்தேன். முன்னொரு பிறவி எடுத்து வந்தேன், எடுத்ததை உன்னிடம் கொடுத்திருந்தேன். பின்னொரு பிறவி எடுத்து வந்தேன், பின்னொரு பிறவி எடுத்து வந்தேன், பேசியபடியே கொடுக்க வந்தேன். ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக. நேற்றைய பொழுதும் கண்ணோடு, இன்றைய பொழுதும் கையோடு, நாளைய பொழுதும் உன்னோடு நிழலாய் நடப்பேன் பின்னோடு. ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக. மந்திரி சுமதியாரே, மகாராணி, உணவுகள்லாம் அறுசுவையுடன் தயார் செய்ய வேண்டும். ஆகட்டும் திருமண விழா சிறப்பாக நடக்க வேண்டும். ஆகட்டும் மகாராணி. புரிகிறதா? புரிகிறது. அனைவருக்குமே திருமண ஓலை அனுப்பி வையுங்கள். ஆகட்டும். நான் சென்று அலங்காரம் செய்து விட்டு வருகிறேன். அப்படியே ஆகட்டும் மகாராணி. மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள். மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள். காணிக்கையாய் கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள். காணிக்கையை கொண்ட சுமசுந்தருக்கு
அலங்காரம். சிவபெருமானின் திருமண காட்சி காண முடியவில்லை. தூங்குறவங்களா அழைப்பினை கண்டு அடியேன் 56 தேச மக்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். எல்லாத்துக்கும் கொடுங்க. 33 கோடி தேவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். அழைப்பினை கண்டு அடியேன் வந்து விட்டேன். இன்னும் விழாக்கோலம் பூண்டிருக்கின்றதால் மாப்பிள்ளை பெண் வருவதுதான் தாமதம். வாருங்கள் சாமி வாருங்கள், தாங்கள் வருகைக்கு மனமகிழ்ந்தேன். வாழ்க பல்லாண்டு. மந்திரி சுமதி சுவாமி நலம் தானே? நலமாக உள்ளேன். 56 தேச மக்களுக்கும் அழைப்பு கொடுத்தீர்களா? குடித்தேனே. 33 கோடி தேவர்களுக்கும் அனைவருக்குமே அழைப்பு கொடுத்திருக்கிறது. ஆமாம், அனைவருக்கும் அழைப்பு கொடுத்தீர்கள். ஆம். அழைப்பினை கண்டு அடியேன் வந்து விட்டேன். இன்னும் மாப்பிள்ளை பெண் வர வேண்டும். அவர்கள் வருவது வந்தால் தானே திருமணமே நடக்கும். ஆமாம் ஆமாம். ஏனென்றால் ஒரு நாட்டோட இளவரசி என்றால் அலங்காரம் செய்து வருவதற்கு சற்று தாமதம் தான் ஆகும். ஆமாம் ஆமாம். வரட்டும் வரட்டும். எங்கு ஆண்டோர்கள் சான்றோர்கள் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் 56 தேச மக்கள் அனைவருமே தாங்கள் தான். ஆகையினால் முன்பதாக வந்து மலர் தூவி ஆசீர்வதித்தது போல் இன்று சொக்கர் மீனாட்சியின் திருமணத்தை காண இங்கு மதுரை செல்ல வேண்டும். மதுரை என்பதில் சென்று வைகை ஆற்றில் அந்த திருமண காட்சியை அருகில் இருந்து காண முடியாது. அந்த திருமணம் இங்கு நமது ஊரில் தாங்கள் கையாலே திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்பதால் அது தாங்களுக்கு கிடைக்கும் பாக்கியமாகும். ஆகவே அனைவரும் வந்து இவ்விழாவில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். வாராயோ தோழி வாராயோ மணபந்தல் காண வாராயோ, வாராயோ தோழி வாராயோ மணபந்தல் காண வாராயோ, மணமேடை தள்ளி மனமே காணும் திருநாளை காண வாராயோ, வாராய் தோழி வாராயோ மணபந்தல் காண வாராயோ. வாருங்கள் சுவாமி வாருங்கள். வாழ்க பல்லாண்டு. வாங்க, அகிலம் வாங்க. போற்றும் மங்கையர் வாங்க. கண்ணியே, இந்த மதுரையை ஆட்சி செய்யும் மங்கையர் கரசி நீ வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. ஈசன் அருள் பெற்று என் பொற்று வாழ வேண்டும். ஆகட்டும் சுவாமி. சுவாமி, இந்த திருமணத்தை காண வேண்டும் என தாங்கள் ஆவலோடு வந்திருக்கிறீர்கள் போல் தெரிகிறதே. ஆமாம், ஏனென்றால் திரு கைலாயத்தில் சரி தந்தை சிவபெருமானும் தாங்களும் திருமணம் நடக்கும் பொழுது திருமண காட்சியை காண முடியவில்லை அல்லவா? அழைப்பினை கண்டு அடியேன் ஓடோடி வந்து விட்டேன். ஒரு நிமிஷம். சரி. முன்பதாக வாருங்கள், எழுந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள். வாருங்கள். வாங்க, எழுந்து வாங்க, எழுந்து வாங்க. அன்று திருமணத்தை காண முடியவில்லை என்று இன்று பூலோகத்தில் எழுந்திருச்சு வாங்க, எழுந்து வாங்க. திருமண விழாவை காண வேண்டும் என்று தாங்கள் ஓடோடி வந்து விட்டீர்கள். ஆவலோடு வந்திருக்கின்றேன். இருக்கட்டும் சுவாமி, மிக்க சந்தோஷம். நாட்டு மக்கள் 56 தேச மன்னர் மக்கள் அனைவருக்குமே அழைப்பு கொடுத்திருக்கிறோம். ஆமாம், இந்த திருமண விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அனைவரும் உணவுகள் வந்திருக்கிறார்கள். வந்து அறுசுவையுடன் தயார் செய்திருக்கிறோம். அறுசுவை உணவு. ஆம் சுவாமி. ஏன் என்றால் தாங்கள் திருமணம் அல்லவா, இருக்கத்தான் செய்யும். பாண்டிய நாட்டின் இளவரசியின் திருமணம் என்றால் சும்மா சாமானியமா? அனைவருக்கும் அறுசுவை உணவு இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக சுவாமி. அனைவரும் வந்து விட்டார்கள். மணப்பெண்ணானவள் நானும் வந்து விட்டேன். ஆமா, தாங்களே இந்த திருமணத்தை காண வேண்டும் என்று தாங்களும் ஆவலோடு ஓடி வந்து விட்டீர்கள். உண்மைதான். இன்னும் மாப்பிள்ளையை காணவில்லையே சுவாமி. மாப்பிள்ளை வருவார். எப்பொழுது வருவார்? திரு கைலாயத்தில் இருந்து பல்லக்கு பரிவரத்துடன் வர வேண்டும் அல்லவா? வருவார், வந்து விடுவார்கள். ஏன் சுவாமி, பல்லக்கு பரிவரத்துடன் வந்தால் தான் திருமணம் நடக்கும் என்று அவரா நினைத்துக் கொண்டாரா? ஒரு மாப்பிள்ளை என்றால் அதற்கு ஒரு முறை இருக்கிறது அல்லவா? பல்லக்கு பரிவரத்தோடு தான் வர வேண்டும். இப்பொழுது ஒரு மணப்பெண் என்றால் ராஜகுமாரியை பல்லக்கு பரிவரத்துடன் தான் அனுப்புகின்றார்கள். சரி. அதை போல் மணமகன் கையில் மலர் வைத்திருப்பவர்கள் அனைவரும் முன்பதாக எழுந்து வாருங்கள். குறிப்பாக சொல்ல போனால் என்ன தெரியுமா இதில், அதாவது சொக்கர் மீனாட்சி மாலையின் கழுத்தோடு இருக்கும் பொழுது அவர்கள் கையில் விபூதி பிரசாதம் பெற்று செல்லவும். ஏனென்றால் செவ்வாதோஷம் பிடித்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து மாலையில் கழுத்தோடு இருக்கும் பொழுது விபூதி பிரசாதத்தை பெற்று சென்றால் அடுத்த ஆண்டுக்குள் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். இது ஐதீகம். ஆகையினால் அனைவரும் முன்பதாக வாருங்கள். எந்த ஒரு நோய் நொடி உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் அவர்கள் மாலையின் கழுத்தோடு இருக்கும்பொழுது விபூதி பிரசாதத்தை பெற்று சென்றால் அது சரியாகும். ஆகினால் முன்பதாக எழுந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள்.
அட ரேசி ரெண்டக்கா ஏலக்கா ரேசி ரெண்டு. சுவாமி, திருமணம் என்றால் மணவரையில் முன்பதாக யார் அமர்ந்திருக்க வேண்டும்? முன்பதாக மணவரில் மாப்பிள்ளை அமர்ந்திருக்க வேண்டும். பெண்ணைத்தான் அழைத்து வருவார்கள். ஆமாம். ஆனால் மாறாக நான் பெண் முன்பதாக வந்து விட்டேன். ஆமா. இன்னும் மாப்பிள்ளை வரவில்லை என்றால் திருமணத்தில் விருப்பம் இல்லையோ என்று எனக்கு சிறு சந்தேகம் வந்து விட்டது. இல்லை இல்லை, திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றால் 8 தினங்களுக்கு முன்பதாக திருமணம் என்று அறிவிப்பு கொடுத்திருப்பார்களா? அப்படி என்றால் ஏன் சுவாமி இன்னும் காலதாமதம்? வருவார், திரு கைலாயத்திலிருந்து வர வேண்டும் அல்லவா? வருவார், வந்து கொண்டு இருக்கின்றார். வந்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது வருவார்? அவர் வருவதற்குள் முகூர்த்தமே முடிந்து போய்விடும் போலயே. இல்லை, மக்களை தாங்கள் கூறுங்கள். என்ன? அதாவது மாப்பிள்ளை வீட்டில் திருமணம் என்றால் பெண்ணை அழைப்பார்கள். இப்பொழுது பாண்டிய நாட்டில் பெண் வீட்டில் திருமணம் நடக்கிறது. ஆகையினால் தாங்கள் முறைப்படி மாப்பிள்ளை அழைப்பு வைக்க வேண்டும் அல்லவா? மாப்பிள்ளை அழைக்க வேண்டும். ஆமா. அப்பொழுதுதான் மாப்பிள்ளை அழைப்பு வைத்தால் வருவார்கள். அப்படியா? ஆமா. சரி, பரவாயில்லை. மாப்பிள்ளை அழைத்து விடலாமா? வருகவே வருகவே இறைவா என் தலைவா, வருகவே வருகவே இறைவா என் தலைவா, வருகவே வருகவே. வருகவே வருகவே இறைவா என் தலைவா, வருகவே வருகவே. கருணையின் திருமுகம் வருகவே, காலத்தின் நாயகன் வருகவே. கருணையின் திருமுகம் வருகவே, காலத்தின் நாயகன் வருகவே. கருணையின் திருமுகம் வருகவே, காலத்தின் நாயகன் வருகவே. பெருகிய பொருளோடு வருகவே இறைவா என் தலைவா வருகவே வருகவே. தேவர்கள் மூவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அகத்தியா, பார் இந்த மதுரை என்பதியை விழாக்குளம் போல் பூண்டிருக்கிறதல்லவா? மாவிலை தோரணம், மின்விளக்கு அலங்காரம், 56 நாட்டு அரசர்களும் 56 நாட்டு பொதுமக்களும் அலை கடலென திரண்டு இந்த மதுரை என்பதிக்கு வந்திருக்கிறார்கள். சிறப்பாக இருக்கிறதல்லவா? அகத்தியா, அனைவரும் வந்து விட்டார்கள். முகூர்த்த நேரமோ நெருங்கி விட்டது. பிறகு ஏன் காலதாமதம்? தேவி, சுவாமி, அகத்தியனை யாகத்தை துவங்க சொல்லலாமா? அனைவரும் வந்து விட்டார்கள். நாட்டு மக்கள் ரொம்ப நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திருமணத்தை காண வேண்டும் என்று. சரி, தாங்கள் தான் காலதாமதமாக வந்திருக்கிறீர்கள். முகூர்த்த நேரத்திற்குள் முன்பதாக வந்து விட்டேன். காரணம் என்ன தெரியுமா? காரணம்? செஞ்சுடையான் சிவபெருமான் என்பார்களே, இதையெல்லாம் அலசி அலங்காரம் செய்வதற்கு இவ்வளவு காலதாமதம் ஆகிவிட்டது. அப்படியா? சுவாமி, தாங்கள் வந்து விட்டீர்கள். ஆமா, நாட்டு மக்கள் பொதுமக்கள் அனைவரும் வந்து விட்டார்கள். இருந்தாலும் இன்னும் ஒருவர் வர வேண்டும் சுவாமி. அனைவரும் வந்து விட்டார்கள். தேவர்களும் முனிவர்களும் பொதுமக்களும் சிற்றரசர்களும் அனைவரும் திரண்டு அனைவரும் வந்து விட்டார்கள். உண்மைதான். அனைவரும் வந்த பிறகு ஒருவர் வர வேண்டுமா? அந்த சிறப்புக்குரியவர் யார்? எனது அண்ணன் வர வேண்டும் சுவாமி. மலைத்துவச பாண்டியனுக்கு பெண் ஒருத்தி நீ மட்டும்தானே? இப்பொழுது தாங்களை மீனாட்சி ரூபத்தில் திருமணம் செய்ய போகிறேன். சரி, மீனாட்சிக்கு திருமணம் என்றால் சீர் கொடுப்பவர் கள்ளழகர். எனது கள்ளழகர் அண்ணன் வர வேண்டும். வந்த பிறகு திருமணம் நடக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. இப்பொழுதுதான் புரிகிறது. என்ன புரிகிறது? தங்கைக்கு திருமணம் நடக்கிறது, அங்கு சென்றால் சீர் கொடுக்க வேண்டுமே என்பதற்காகத்தானே உனது அண்ணன் வரவில்லை? சுவாமி, தவறாக கூறக்கூடாது. தங்கைக்கு திருமணம் என்றால் சீர் கொடுப்பது முறை. சீர் வாங்கி வலுவலையில் பக்தர்கள் அனைவருமே அவரிடம் நல்லாசி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சீர் நான் கேட்கவில்லையே. சீர் தாங்கள் கேட்கவில்லை என்றால் சீர் கொடுப்பது முறைதானே? தங்கைக்கு இருங்கள் சுவாமி, தங்கைக்கு திருமணம் என்றால் சீர் கொடுப்பது முறையா இல்லையா? அதனால் சீர் வாங்கி வழி வரையில் பக்தர்கள் எல்லோருக்கும் நல்லாசி கொடுத்து விட்டு வருவதற்கு சிறு காலதாமதம். பொதுமக்களை நீங்கள் கூறுங்கள். என்ன கூற வேண்டும்? தங்கைக்கு திருமணம் நடக்கும் பொழுது அண்ணன் அங்கிருந்து அனைத்து விசேஷங்களையும் கவனிக்க வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் முன்பதாக அண்ணியாரை அனுப்பி வைத்திருக்கிறார் சுவாமி. அண்ணி வந்து விட்டார் என்றால் அப்போது யாகத்தை துவங்க சொல்லலாமா? சுவாமி, அண்ணன் இல்லாமல் திருமணம் நடப்பது சாத்தியமில்லை. எப்பொழுது வருவார் உனது அண்ணன்? முகூர்த்தத்துக்குள் வந்து விடுவார். ஒருவருக்காக முகூர்த்த நேரத்தை தள்ளி வைக்கலாது. அப்படி இல்லை சுவாமி, அண்ணன் வர வேண்டும். அவர் வந்த பிறகு 2 பேருக்கும் கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டும். அகத்தியா, அதற்கு பிறகுதான் இந்த திருமணம் நடக்க வேண்டும். என்ன இது? முகூர்த்த நேரமோ நெருங்கி விட்டது. கள்ளழகர் வர வேண்டும் என்கிறார்கள். எப்பொழுது வருவார் கள்ளழகர்?
தாங்கள் திருமணம் நடக்க வேண்டும். ஆகையினால் தேவியை கரம் பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த உபாயத்தை தாங்களே தேடிக்கொள்ளுங்களே. நான் தயாராக இருக்கிறேன். கள்ளழகர் வேண்டும் என்கிறார் தேவி. சுமதி, அண்ணன் வர வேண்டும் சுவாமி. கள்ளழகருக்கு அழைப்பு கொடுத்தீரா? ஏன் வரவில்லை? சரி, கள்ளழகர் வருவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. கள்ளழகர் வந்த பிறகுதான் தேவி திருமணம் என்று கூறுகிறாள். என்னுடைய சக்தியை கொண்டு இவ்விடத்தில் ஞாபக கள்ளழகராக காட்சி தருவோம். நாராயணா, கள்ளழகர் வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது. கள்ளழகர் வந்த பிறகுதான் தேவி திருமணம் என்று கூறிவிட்டார். ஒருவருக்காக முகூர்த்த நேரத்தை தள்ளி வைக்க இயலாது. என்னுடைய சக்தியை கொண்டு அனைவருக்கும் தாங்கள் கள்ளழகாக காட்சி தந்து தேவியை கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டும். தேவி, இதோ உனது அண்ணன் கள்ளழகர். பாருங்களேன், தாங்கள் வருகைக்கு தான் இவ்வளவு நேரம் போராட்டமே நடந்து முடிந்தது. சம்மதம் தானே? சம்மதம் சுவாமி. அண்ணர் வந்து விட்டார். சம்மதம் தானே? சம்மதம். தேவர்களே சம்மதம் தானே? மீனாட்சியை கரம்பிடிக்க முனிவர்களே சம்மதம் தானே? பொதுமக்களே சம்மதம் தானே? சொல்லுங்கம்மா. அகத்தியா, சம்மதம் சொல்லுங்க. யாகத்தை துவங்கு. கோவமா உங்களுக்கு? சொல்லுங்கம்மா. சம்மதம்னு. தந்தையே, அன்று திரு கைலாயத்தில் தாங்கள் திருமணத்தை காண முடியவில்லை. இன்று எனது வேள்வியால் தாங்கள் திருமணம் நடக்கும் என்றால் அது நான் செய்த பாக்கியமாகும். பூ முடிப்பார் இந்த பூங்குழலி, புதுச்சி பெறுவாள் என்பதே நருவி, என் பார்வையிலே மன்னன் பேரெழுதி, அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீரெழுதி. பூமுடி பாழ்ந்த பூங்குழலி வண்ண சீர் பெறுவாள் இன்ப தேனிருவி, பார்வையிலே மன்னன் பேரெழுதி, அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் பெருகி. பூமுடி பாழ்ந்த பூங்குழலி வண்ண சீர் பெறுவாள் இன்ப தேனிருவி. பொன்மணி கண்களில் அஞ்சனம் நீட்டி, பூவையின் நந்தன் கைவளை பூட்டி. பொன்மணி கண்களில் அஞ்சனம் நீட்டி, பூவையின் நந்தன் கைவளை பூட்டி. தாய் வழியே வந்த ஞானத்தை காட்டி, தாய் வழியே வந்த ஞானத்தை காட்டி, தாய் வழியே வந்த ஞானத்தை காட்டி, தார் தருவாள் மங்கை மங்களமூட்டி. பூமுடிப்பார் இந்த பூங்குழலி வண்ண சீர் பெறுவாள் இன்ப தேனிருவி. நிகழும் ஸ்ரீபவாண்டு சித்திரை திங்கள் 3ஆம் நாள், திருவளச் செல்வன் சொர்க்கநாதருக்கும் திருவளச் செல்வி ஸ்ரீ மீனாட்சிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தியருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் அகத்திய மாமுனிவன், அகத்திய மாமுனிவன், அகத்திய மாமுனிவன். மாதலார் தங்கள் மகன் என்று
மலைமகளே, உன் அழகில் மயங்கி சொக்கி சொக்கநாதராக வந்து உம்மை கரம்பிடித்தோம் அல்லவா? உண்மை உண்மை. மலைமகளே, இத்திருமணத்திற்காக தேவர்களும் முனிவர்களும் பொதுமக்களும் சிற்ற அரசர்களும் அலை கடலென திரண்டு இந்த மதுரை மதிக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் பேர் சொல்லுமா, பேர் சொல்லுமா. பழைய காலாஞ்சிப்பட்டியை சேர்ந்த நவிலன் அவர்கள் மொய் செலுத்தியிருக்கிறார்கள். ஏம்மா, உட்காருமா, சாப்பிட்டு போலாம், உட்காருமா. நன்றி கிடந்த வணக்கம். உட்காருங்க, சாப்பிட்டு போலாம், உட்காருங்க. அனைவரும் அலை கடலென திரண்டு இந்த மதுரை மதிக்கு வந்திருக்கிறார்கள் தேவி. ஆம் சுவாமி. பாண்டிய நாட்டின் சிறப்பு அனைவருக்கும் இத்திருமணத்திற்காக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்? ஏராளமாக உணவுகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் சுவாமி. என்ன உணவு? அறுசுவையுடன் உணவுகள் தயார் செய்திருக்கிறோம். லட்சக்கணக்கான பேர் உண்ண குறையாத அளவுக்கு இருக்கிறது சுவாமி. ஆம் சுவாமி. அறுசுவையோடு ஆம், உண்ண குறையாமல் உண்மைதான். எவ்வளவு உணவு தேவி? மலை போல் இருக்கிறது. மலை போல் என்றால்? மலை போல் என்றால் இமயமலை போல் குவிந்திருக்கிறது சுவாமியில். உண்ண குறையாத அளவுக்கு இருக்கிறது. இமயமலை போல் பாண்டிய நாட்டிலே உணவு. உண்மைதான். பாண்டிய நாட்டின் சிறப்பல்லவா தேவி? சரி தேவி, பாண்டிய நாட்டின் சிறப்பை நாம் அறிந்தாலும் மீண்டும் நன்றாக அறிய வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது. என்ன? பாண்டிய நாட்டின் சிறப்பு அறிய வேண்டும். அறுசுவையோடு உணவு இருக்கிறது என்கிறாய் அல்லவா? ஆமா. பழைய காலாஞ்சிப்பட்டியை சேர்ந்த ஊர் பொதுவ சார்பாக 201 ரூபா மொய். அப்புறம் நந்தகுமார் ஊர் பொதுமக்கள் கம்பளத்து நாயக்கர்கள் சார்பாக இந்த மொய் செலுத்தியிருக்கிறார்கள். சொக்கர் மீனாட்சிக்கு சீர் கொடுத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சொல்லுப்பா. சரவணன் முகுந்தன் அவர்கள் மொய் குடும்பத்தார் செலுத்தியிருக்கிறார்கள். குடும்பத்தார் அவர்களுக்கு வாமா பெரியம்மா, வாமா நன்றி. வாமா பெரியக்கா.